ஹே buddies, நான் தான் உங்கள் ஆன்டிக் பையன். ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா, எல்லாருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவை இந்த வீடியோ மூலியமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வைக்கிற கன்வர்சேஷனாக இனிமேல் எனக்கு தோன்றதை இந்த வீடியோ மூலியமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கே தெரியும், லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் என்னன்னா, த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ. எல்லாத்துக்கும் நான் காமனாக ரிசீவ் பண்ண விஷயம், நான் கேட்கும்போது ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ அப்படி என்னன்னா, அவங்க என்கிட்ட சொன்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம பிடிச்ச விஷயம், அது நம்மக்கிட்ட இருக்க விரும்பலைன்னா அது போக விடுறது அப்படின்னு. பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் எப்படி பார்க்கேன்னா, த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோவை ஒரு சின்ன கதை மூலியமாக உங்கள்கிட்ட கன்வே பண்ண பார்க்கேன். ஸோ ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் ஒரு நாள் ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு ரோட்டில் ஒரு பப்பி கிடைக்கும், ஒரு நாய்க்குட்டி. ஸோ அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் அந்த பப்பியை தான் வீட்டுக்கு அவன் தூக்கிட்டு வரான் வளர்க்குறதுக்கு. ஸோ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே வீட்டில் யாருமே அந்த சின்ன பையனை அந்த நாயை வளர்க்குறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. எல்லாரும் அதை வளர்க்குறதுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாங்க. பட் அந்த பையனுக்கு அந்த பப்பி அவ்வளோ பிடிச்சி போச்சு, அதை விடுறதுக்கு விருப்பம். ஸோ எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அவன் வீட்டில் வளர்க்க முடியலன்னா அவங்க சொசைட்டியில் வளர்த்துக்கிட்டு இருந்தான். ஸோ டெய்லி ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவில்லை அந்த பப்பியை பார்த்துட்டு அந்த பப்பி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த பப்பிக்கு சாப்பாடு போடுறது, அந்த பப்பி கூட விளையாடுறது, அந்த பப்பியை வாக்கிங் கூப்பிட்டு போகிறதுங்கிற விஷயங்களை வந்து அவன் அந்த சொசைட்டியில் கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தான். வித்தின் a few days அவன் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது அந்த பப்பியை காணும். ஸோ அந்த பப்பி சொசைட்டியில் இருக்கிறதுனால அங்கே ஒரு அக்கா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அந்த பப்பியை பார்த்துட்டு அபார்டன், யாரும் வளர்க்காத நாயின்னு நினச்சி அந்த நாயை தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் வளர்க்கறதுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த பையனுக்கு அந்த விஷயம் தெரியாது. பப்பியை தேடி அவன் அலையிறான், தேடுறான், உடஞ்சி போயிடுறான். ஸோ வீட்டில் வந்து அழுறான், அவனுக்கு அந்த பப்பி வேணும்னு ரொம்ப ஏங்குறான். 2-3 நாளாக அவனுக்கு மனசே தெரியல, அந்த பப்பியை தேடிக்கிட்டே இருக்கான். ஒரு 3 நாள் கழிச்சு ஸோ அவனோட ஃப்ரெண்டு வந்து அந்த பப்பியை வந்து இன்னொரு அக்கா வீட்டில் பார்த்துறான். அந்த ஃப்ரெண்டு வந்து அந்த பையன்கிட்ட போய் சொன்ன உடனே அடுத்த செகண்டில் அந்த பப்பியை திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லி ஓடுறான். ஓடி அந்த வீட்டு வெளியே இருந்து அந்த பப்பியை பார்க்கலாம். ஸோ அந்த அக்கா வந்து அந்த பப்பிக்கு ஒரு குட்டி வீடு, சாப்பிட்றதுக்கு பெடிகிரி அப்படிங்கிற அதுக்குன்னு ஒரு துணி மாதிரி தச்சு போட்டு ஸோ நல்லா கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் என்ன நினச்சான்னு தெரில, தூரத்துலேருந்து அந்த பப்பியை பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு போயிட்டான். இதில் கன்வே பண்ணுற விஷயம் என்னன்னா, இந்த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ வந்து போக விடுறது மட்டும். இந்த பையன் ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, அந்த பப்பி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும், அந்த பப்பி இல்லாமல் அவனால் இருக்க முடியலன்னு தெரிஞ்சிருந்தாலும், அவன் வந்து பப்பிக்கு தான் கொடுக்குற கம்ஃபர்ட்டோட அவங்க வந்து நிறையவே அழகாக கேர் பண்ணி, இவனால் நார்மல் சாப்பாடு தான் போட முடியும், அவனுக்கு அந்த பெடிகிரி கிடைக்கும். ஸோ தான் பிடிச்ச விஷயம் வந்து ஒரு இடத்துல சேஃபாக இன்னும் அதிகம் கேரோட பார்த்துக்கிடுறேன்னு தெரியும் போது அவன் அந்த பப்பியை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான். ஸோ நம்மளும் ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோவை போக விடுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது வெறும் போக விடுறது இல்லை, பிடிச்சவங்களை நம்ம பிடிச்ச விஷயத்த பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்ட விஷயம் வந்து இன்னொரு இடத்துல இன்னும் பத்திரமா இருக்கு அப்படின்னு தெரிய வரும்போது அதுதான் ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ. ஸோ இட்ஸ் நாட் போறதுனா போட்டுன்னு விடுறதில்லை. ஸோ இதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ், த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ. ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வேறு என்ன மாதிரி டாப்பிக்கில் என்னோட பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, bye. Your auntie.